everyone, welcome to our channel. Today craft வீடியோல வீட்டில் இருக்கிற வேஸ்ட் சீடியை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு சீடியில் 2 சீடி எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு டோட்டலாக நமக்கு 6 சீடி தேவைப்படும். நிலா ஷேப் நம்ம கட் பண்ணுறதுக்காக 2 சீடியில் ஒரு சீடியில் பாதியாக வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண சீடியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிலா ஷேப்பில் நமக்கு 4 பீசஸ் கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார் ஷேப் கட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு A4 ஷீட்டில் பேப்பரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸ்கொயர் ஷேப் பேப்பரை நம்ம பாதியாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதை லெஃப்ட் சைட்லேருந்து இன்னொரு மடிப்பு பாதியில் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. அதை மறுபடியும் அது மேலே வச்சு சேமாக வர மாதிரி வச்சு மறுபடியும் மடிச்சுக்கோங்க. இப்போ அதில் ரைட் சைடில் உள்ளதையும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுட்டு அதுக்கு பேக் சைடில் மடித்து விட்டுக்கோங்க. நம்ம மடித்ததில் மேல் பக்கத்தில் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டார் ஷேப் அழகாக வரும். நிலா கட் பண்ண அதே கேசட்லேயே நம்ம இப்போது ஒரு ஸ்டாருக்கான அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இதுலேயே 2 ஸ்டாருக்கான அளவு மார்க் பண்ண முடியும். இப்போ இந்த கேசட்டை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்டார் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ண ஸ்டாரை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சீடியில் நமக்கு 4 ஸ்டார்ஸ் வரும். டோட்டலாக நமக்கு 14 ஸ்டார்ஸ் தேவைப்படும். Seven pieces of pair stars நமக்கு தேவைப்படும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பீட்டை த்ரெட் உள்ள கோத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முனையில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அந்த பீட் வெளில வராத அளவுக்கு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த எண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு இதுக்கு மட்டும் பெரிய த்ரெட்டு தேவைப்படும், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்டு பெரிய பீட் எடுத்துக்கிட்டு அதையும் அந்த நூல் உள்ள கோத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பீட்டில் 2 பீட் எடுத்துக்கிட்டு அதையும் அந்த நூலில் கோத்துக்கோங்க. உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட் எடுத்துக்கோங்க. பீட் அட்டாச் பண்ணி 2 சின்ன பீசஸ் ஒரு பெரிய பீஸை வச்சுக்கலாம். பீட் நவுந்து வராமல் இருக்கிறதுக்காக நாட் போட்டுக்கோங்க. மூணு பீஸுக்கும் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸ் ஆஃப் ஸ்டார் எடுத்துக்கிட்டு அதில் கம் போட்டுக்கலாம். அதில் பீட் இருக்கிற சைடில் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்டாரில் த்ரெட்டை அட்டாச் பண்ணிடலாம். அது மேலேயே இன்னொரு ஸ்டாரையும் எடுத்து நம்ம ஒட்டிடுவோம். இது நல்லா காயட்டும். இதே மாதிரி 3 பீஸ்லையும் நம்ம ஸ்டார்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. 3 பீஸும் நல்லா காஞ்சதும் நம்ம அந்த த்ரெட்டில் பெரிய பீட்டை உள்ளே விட்டுக்கலாம். பெரிய பீட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட்டு. நீங்கள் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பீட் எடுத்துக்கோங்க. பீட் வெளியில் வராமல் இருக்க அங்கேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 பீசஸ்க்கும் நாட் போட்டு எடுத்து வச்சாச்சு. லாங்காக இருக்கிற த்ரெட்டில் மட்டும் அட்டாச் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்டார் எடுத்து அதில் கம் போட்டு அதே மாதிரியே பீட் இருக்கிற சைடில் 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு அட்டாச் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா காயட்டும். இதுலேயும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாதிரியே அதே மாடலில் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. நிலாவை இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ இந்த இதில் நம்ம கம் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
லாங்காக இருக்கிற த்ரெட்டை சென்டரில் வச்சிடணும். சின்ன த்ரெட்டு ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு நம்ம இதில் அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரியே 2 சென்டிமீட்டர் கேப்பில் அட்டாச் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா காயட்டும். காஞ்சதும் சைடில் 2 இதுலேயும் பேலன்ஸ் இருந்ததை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த லாங் த்ரெட்டில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார் எடுத்து கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம அதில் ஒட்டிடலாம். இது கொஞ்சம் 5 சென்டிமீட்டர் கேப்பில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா காயட்டும். இப்போது மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மாதிரியே 2 சின்ன த்ரெட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம 2 சென்டிமீட்டர் கேப்பில் ஸ்டார்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பீட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 பீஸ்லையும் பீட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நிலாவை அட்டாச் பண்ணிடலாம். நிலாவை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாருக்கு மேலே பீட் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் நான் அட்டாச் பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த நிலாவோட இதில் கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் பண்ண மாதிரியே லாங் த்ரெட்டை சென்டர்லையும் மற்ற சின்ன த்ரெட்டு ரெண்டுத்தையும் பக்கத்தில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரியே 2 சென்டிமீட்டர் கேப்பில் தான் அட்டாச் பண்ணணும். இப்போ இது நல்லா காயட்டும். நான் பீட் அட்டாச் பண்ணாமல் விட்டதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது அந்த லாங் த்ரெட்டில் நம்ம கீழே ஃபஸ்ட்டில் எந்த மாடலில் பீட் ஆட் பண்ணமோ அதே மாடலில் இங்கேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பீட் வெளில வராமல் இருக்கிறதுக்காக லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டு கீச்செயின் இருந்ததுன்னா அந்த கீச்செயினில் இருக்கிற மேலே உள்ள இதை எடுத்து நம்ம இந்த த்ரெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இதில் அதோட சேர்த்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வர பேலன்ஸையும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான சிடி வால் ஹேங்கிங் ரெடி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.